பொன்னியின் செல்வன். இவளுக்கு புருஷன் எங்கேருந்து வருவான், எப்போது வருவான், அவனுக்கு என்ன அடையாளம், ஜாதகத்தில் எல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடரே அப்படின்னு குந்தவை கேட்டா. ஆஹா, சொல்ல முடியாமல் என்ன, நல்லா சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு ஜோசியர் என்ன பண்ணுறாரு, ஜாதகத்தை மறுபடியும் பார்க்குறார். கவனித்து பார்க்குறாரா இல்லை கவனித்து பார்க்குற மாதிரி பாசாங்கு பண்ணுறாரான்னு தெரியாது. பிறகு தலை நிமிர்ந்து நோக்கி, அம்மினி, இளவரசிக்கு கணவன் வெகு தொலைவுலேருந்து வர வேண்டியதில்லை, சமீபத்தில் பக்கத்தில் தான் இருக்கார். ஆயினும் அந்த வீராதி வீரன் இப்போ இந்த நாட்டில் இல்லை, கடல் கடந்து போயிருக்கார் அப்படின்னு சொன்னார் ஜோசியர். இதை கேட்டதும் குந்தவைக்கு வானவியை பார்த்தா. வானவியின் உள்ளத்தில் ஒரே மகிழ்ச்சி. அதை அடக்க முடியாமல் அதை என்ன பண்ணுறா, முகம் காமிச்சு கொடுத்துருச்சு. அவன் யார், என்ன குலம் என்று தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. நன்றாக உண்டு. இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் அம்மா. மீண்டும் குந்தவை என்ன பண்ணுறா, வானதியை பார்க்குறா. ஜோசியர் சொன்ன கேட்ட பிறகு வானதியின் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா இவருடைய கைகளில் ஏதாவது அடையாள ரேகை இல்லாமல் போகுமா அப்படின்னு குந்தவை பிராட்டி கேட்குறாங்க. தாயே, இவளுடைய பாதங்களை எப்போதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஜோசியரே, இது என்ன வார்த்தை, இவளுடைய காலை பிடிக்கும்படி என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு கிண்டலாக கேட்டா. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, நான் சொல்லலை. ஆனால் ஒரு காலத்தில் எத்தனையோ மன்னர்களுள்ள பெண்கள், பட்ட மகரிஷிகள், அரசியலும் குமாரிகள், ராணிக்கள், மகாராணிக்கள் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்கோசரம் தவம் இருப்பாங்க அப்படின்னார் ஜோசியர். அக்கா, இந்த கிழவர் என்ன பரிகாசம் செய்கிறாரு, இதுக்காவா என்னங்க அழைச்சிட்டு வந்தீங்க, எந்திருங்க போகலாம் அப்படின்னு உண்மையாகவே கோபத்தோடு சொன்னா வானதி. நீ என்னத்துக்கு பதறபடி இருக்க, நீ பெண்ணு, ஏதாவது சொல்லிட்டு போட்டுமே, நீ அமைதியாக இரு அப்படின்னா குந்தவை. நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை, எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். பாதத்தாமரை என்று ஏதோ கவிகள் உபசாரமாக சொல்லுவாங்களே, இந்த பெண்ணோட உள்ளங்காலை சிறிது காட்ட சொல்லுங்கள், அதில் தாமரை இதழ்கள் ரேகை கட்டாயம் இருக்கும்னார் ஜோசியர். போதும் ஜோசியரை, இவளை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு புறப்பட்டு விடுவாள். இவளுக்கு வாய்க்க போகும் கணவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா குந்தவை பிராட்டி. ஆகா, சொல்கிறேன், இவளை கையை பிடிக்கும் பாக்கியவான் வீராதி வீரனாக இருப்பான். 100 போர்க்களங்களில் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான். மன்னாதி மன்னனாக இருப்பான். 1000 அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வீட்டிலிருந்து அரசாட்சி செய்வான் அப்படின்னார் ஜோசியர். நீர் சொல்கிறத நான் நம்பலை, அது எப்படி நடக்க முடியும் என்று கேட்ட குந்தவை தேவியினுடைய முகத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஐயமும் கவலையும் கலந்து தாண்டவமாடிச்சு. இவர் எதையோ நினச்சி கொண்டு பேசுகிறார், இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா வானதி. இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை, ஒரு காலத்தில் நம்புவீங்க, அப்போது இந்த ஏழை ஜோசியனை மறந்துடாதீங்க அப்படின்னார் ஜோசியர். அக்கா, நம்ம போகலாம்க்கா என்று மறுபடி கேட்டால் வானதி. அவருடைய கரிய விழிகளின் ஓரங்களில் 2 கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. இருமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அதை கேட்டுட்டு புறப்படுங்கள். இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு பற்பல அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும், பகைவர்கள் பலர் உண்டு அப்படின்னா ஜோசியர். சொன்ன உடனே ஐயோ அப்படின்னா யார், வானதி. ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும், பகைவர்கள் படு நாசம் அடைவார்கள். இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவி அடைவான். தாயே, நான் வயதானவன், ஆகையால் உங்களை ஒளியாகாமல் விட்டு சொல்கிறேன். இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள். அதில் ஆளிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால்
நான் இந்த ஜோதிட தொழிலையே விட்டுறேன்னார் ஜோசியர். ஆளிலியன் ரேகைகள் என்ன விசேஷம் ஜோசியரே அப்படின்னா குந்தவை. ஆளிலின் மேல் பள்ளி கொண்ட பெருமான் யார் என்பது தெரியாதா? அந்த திருமாலின் அம்சத்துடன் இந்த வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான். இவருடைய நாயகனாவது பல இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அபாயங்கள், கண்டங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகக்கூடிய குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது. அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும், எடுத்ததெல்லாம் நிறைவேறும், அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும், அவன் கால் வைத்த இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கும். தாயே, இவருடைய குமாரன் நடத்தி செல்லும் சைத்தன்யங்கள் பொன்னி நதியின் புது வெள்ளத்தைப் போல் எங்கும் தடையின்றி செல்லும். ஜெயலட்சுமி அவனுக்கு கை கட்டி நின்று சேவகம் புரிவாள். அவன் பிறந்த நாட்டின் புகழ் உலகம் பரவும். அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிற்கும். இப்படிலாம் ஜோசியர் சொல்லிக்கிட்டே வந்தப்போ குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு அவர் கூறிய வார்த்தையில் கொண்டு விடாமல் விழுங்குவலை போல கேட்டுட்டு இருந்தா. அக்கா என்று தீனமான குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக கூறினாள் வானதி. திடீர்னு மயங்கி தரல விழுந்தாள். ஜோசியரே, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாருங்கள் என்று குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டார். ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்தார். குந்தவை தண்ணீரை வாங்கி வானதியின் முகத்தில் தெளித்தாள்.